யாருன்னா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவங்க, பாடாதவங்க, ஊழியக்கார இல்லாதவங்க, யாருன்னா இருக்கட்டும், டெய்லி சர்ச்சுக்கு போகணுமா? ஏன் சர்ச்சுக்கு போனா தான் ஜபத்தை கத்த கேட்பாரா? ஜபத்துக்கு என்ன போயினே இருக்கணுமா அப்படின்னு ஜபத்தை குறித்து திருச்சபை குறித்து பேசுறாங்கன்னா அவங்க தேவ பிள்ளைகள் இல்லை. அவர்கள் ஏஜென்ட். யாருக்கு ஏஜென்ட்? அவர்கள் பின்வாங்கி போனவர்களும் தெய்வத்தின் அன்பிலிருந்து வழுவி போனவர்கள் தான். ஏன்னா வசனத்தை சொல்றவங்களுக்கு சங்கீதங்கள் நீங்க வாசிக்கிறீங்களா? உங்களுடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷம். உங்களுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் காத்திருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. அப்ப ஆலயம் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் என்னுடைய அழுகை நான் அவர் இடத்துல நான் ஜெபம் பண்ணேன், அவர் தன் ஆலயத்தில் இருந்து எனக்கு பதில் கொடுத்தார்னு பைபிள் இருக்கு. அப்ப நீ சர்ச்சுக்கு போகாதேன்னு சொன்னா அப்ப வேற யாரோ பேசுறது. அது டெய்லி ஜெபமா அப்படின்னு சொன்னா அது கடவுளுடைய பிள்ளைங்க இல்ல. அந்த ஜெபத்திற்கு விரோதமா சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான். ஆலயம் கர்த்தராலே ஆலயத்திற்கு எட்டு யாரு? ஆலயத்திற்கு தலைவர் இயேசு, ஆலயத்தை நிறுவினவர் இயேசு. இந்த எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்கு எஜமானர் தலை ஆண்டவர் இயேசு. அப்ப சர்ச்சுக்கு போகாத அப்படின்னு சொன்னா நேரடியா டைரக்டா பிசாசு தான் சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென்.